இவ்வளோ இயற்கையான ஒரு ஊர் திருப்போரூர்னு. இந்த திருப்போரூர்ல இப்ப பாத்தீங்கன்னா இங்க 2 திட்டம் நல்ல திட்டங்கள் கொண்டு வராங்கன்னு சொல்றாங்க. அது திட்டமா என்னன்னு எனக்கு தெரியல. அது நம்மளுடைய நிம்மதியை குலைக்கும் திட்டமானு கூட சொல்ல தெரியல. என்னவென்றால் இப்ப பாத்தீங்கன்னா கழிவேலி அப்படின்றாங்க. திருப்போரூர் கழிவேலி தானேம்மா? திருப்பூர் கழிவேலி என்றால் என்ன? பிராக்கிஷ் வாட்டர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. பிராக்கிஷ்னா நன்னீரும் கடல் நீரும் கலக்கக்கூடிய இடம். நல்ல தண்ணி, கடல் தண்ணி. கடல் தண்ணி உப்பா இருக்கும், நல்ல தண்ணி உப்பு இல்லாம நல்லா இருக்கும், குடிக்கிறதுக்கு தேனாட்டம் இருக்கும். இது ரெண்டும் கலக்கக்கூடிய இடம் தான் கழிவேலி. தமிழ்நாடு முழுக்க நிறைய கழிவேலிகள் இருக்கிறது. அதுல முக்கியமான இடம் திருப்போரூர். இந்த திருப்போரூர்ல பாத்தீங்கன்னா இந்த கலக்கக்கூடிய இடத்துல ரெண்டு விதமான சத்துக்கள் இருக்குமா. அதாவது உப்பு தண்ணீர்ல இருக்கக்கூடிய சத்து, நல்ல தண்ணீர்ல இருக்கக்கூடிய சத்துகள் ரெண்டுமே இருக்கிறதுனால இங்க பெரிய பெரிய நண்டு, பழவேற்காடு கூட ஒரு கழிவேலி தான், பெரிய பெரிய நண்டு, எறா, மீன் எல்லாம் நிறைய இருக்கும். அதனால இந்த பகுதி இயற்கை வளம் வாய்ந்த ஒரு பகுதி. இது எல்லாரும் அங்க பெரிய நண்டு, எறா, மீன்லாம் இருக்கிறதுனால மனிதர்களுக்கு மட்டுமல்ல பறவைகள் அதிகமாக கூடும் இடமும் இதுதான். வேடந்தாங்கலை விட அதிகமான பறவைகள் கூடும் இடம் இந்த திருப்போரூர் பகுதி. 70% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வெளிநாட்டு பறவைகள்ல 70% இந்த திருப்போரூர் பகுதிக்கு வருது. கார்ல போகும்போது பாக்குறோமா இல்லையா? பைக்ல போகும்போது எத்தனை பேர் நின்று போட்டோ எடுப்பாங்க? செல்ஃபி எடுக்காத ஆளே இருக்க. நீங்களே எடுத்திருக்கீங்களாமா? அந்த இடத்துல பறவைங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் நிக்குமா? ரோஸ் கலர்ல பிளமிங்கோஸ் நிக்கும், மூக்கு நீட்டா அழகு வச்ச பறவைங்க நிக்கும். எத்தனை பறவை, சின்னது பெருசு, வெள்ளை கருப்பு கலந்தது, பிங்க், ரோஸ் கலர், அழகழகான பறவைகள் கும்பல் கும்பலாக, கூட்டம் கூட்டமாக அந்த நீர் நிலைகளில் நின்று கொண்டிருக்கும். இவ தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பறவைகள்ல அதிகமான பறவைகள் திருப்போரூர் இந்த பகுதி தான் வருது. அப்ப இந்த எப்பேற்பட்ட கழிவேலி பாருங்க, எவ்வளவு சிறப்பு, இயற்கை சிறப்பு வாய்ந்த பகுதி. இந்த இடத்துல ஏதோ ஒரு நீர்த்தேக்கம் கொண்டு வரோங்கிறாங்க, மாமல்ல நீர்த்தேக்கம் சொல்றாங்க. அப்படி என்றால் அப்ப நல்ல தண்ணியை மட்டும் அந்த தேக்கத்துல வச்சுட்டாங்கன்னா, இந்த உப்பு தண்ணி கலக்காம விட்டுட்டாங்கன்னா இந்த கழிவேலி போய்விடும் இல்லையா? கழிவேலி இருக்கிறதுனால தானே அவ்வளவு நல்ல பறவைங்க வருது. அப்ப பறவைங்க எல்லாம் வராது இல்லையா? ஏன்னா இந்த 2 விஷயம் இருந்தாதான். நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் காலையில எழுந்தவுடனே என்ன சாப்பிடுவோம்? இட்லி சாப்பிடுவோம், தோசை சாப்பிடுவோம், கூழு சாப்பிடுவோம், கஞ்சி சாப்பிடுவோம். திடீர்னு உங்க எல்லாருக்கும் பிரெட் தான் சாப்பாடு, கஞ்சியே கிடையாது, இட்லியே கிடையாதுன்னா எப்படி இருக்கும்? பறவைங்களுக்கும் அப்படித்தான். அவங்க எல்லாம் எந்த விதமான வாழ்க்கை, அந்த எந்த விதமான பழக்கத்துக்கு அவங்க பழகி இருக்கிறாங்களோ அப்படிதான் அவங்க இருப்பாங்க. அந்த தண்ணியில உப்பும் நல்ல தண்ணீரும் கலந்து அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை சாப்பிட்டு தான் அந்த பறவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க திடீர்னு அதோட வாழ்வு இடத்தை மாத்திட்டீங்கன்னா பறவைகள்லாம் வராது. அப்ப என்ன பெரிய கொடுமை, எங்க போவோம் அந்த பறவைங்க? அடுத்தது இன்னொரு திட்டம், ஹெலிகாப்டர் திட்டம். ஹெலிகாப்டர் பறக்கணும், இதை சுற்றுலா தலமாக இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஹெலிகாப்டருக்கு நீங்க அனுமதி கொடுத்தீர்கள் என்றால் அந்த இடத்துல ஹெலிகாப்டர் பறக்குது, அது போய் ஒரு வாட்டி தான் பறந்து காலையில போயிட்டு விட்டுருமா? அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அதுல போற சுற்றுலா பயணிகளை ஏத்தி சுத்தி வருவாங்க. சுத்தி வருவாங்களா இல்லையா? ஆமா. அப்ப என்ன வரும்? ஹெலிகாப்டர் பறந்தா சத்தமே இல்லாம இருக்குமா? பூ கொட்டுமா அவங்க மேல? சத்தமா இருக்கும். தீபாவளிக்கே என்ன சொல்றாங்க? தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க கூடாது, ஒரே புகையா இருக்கும். தீபாவளி காலையில 10 மணிக்கு பட்டாசு, மத்தியானத்துக்குள்ள பட்டாசுல வச்சு முடிச்சிடணும். 6 மணிக்கு மேல பட்டாசு வெடிக்க கூடாது. ஏன்னா பறவைங்க பயப்படும், குழந்தைங்க பயப்படும், பெரியவங்க எல்லாம் தூங்க மாட்டாங்க. அப்படி எதுக்காக சொல்றாங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், அதாவது சுற்றுச்சூழல் காற்று மாசு. ஏன்னா புகை வரும். அடுத்தது சத்தம் கேட்டுட்டே இருந்தா எல்லாருக்கும் ஹார்ட் வலிக்கும், ஒரு மாதிரி பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காற்று மாசு மட்டுமல்ல, சத்தத்துக்கான ஒளி மாசுக்கும் அந்த தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா இந்த ஹெலிகாப்டர் மாதிரி வந்து விட்டது என்றால் எல்லா நேரமும் சத்தம் கேட்டுட்டு இருக்கும். அது கீழே 10,000 குடும்பம் தூங்கவும் முடியாது, பசங்க படிக்கவும் முடியாது. கை குழந்தையா இருந்தா திடீர்னு சத்தம் கேட்க அழுவும். டொப்பு 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 டொப்புன்னு சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? இவங்க ஒரே ஒரு ஹெலிகாப்டர் தளத்துக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? அடுத்தது 100 ஹெலிகாப்டர் தளத்துக்கு அனுமதி கொடுத்துருவாங்க.
அங்கங்க எல்லார் வீட்டு எதிர்க்க ஹெலிகாப்டர் வச்சுக்கிட்டு அந்த கடற்கரை ஓரமா ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப சத்தமாவே இருக்கும் இந்த பகுதி. 10,000 குடும்பங்களும் காது பஞ்சு வச்சுக்கிட்டு தான் இருக்கணும், இல்ல அது ஹெட்போன்ஸ் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும். இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் நல்லதை விட பாதகங்கள் அதிகம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய பாதகமான திட்டமா இருக்கும். அப்ப பசங்களுக்கு நமக்கு நிம்மதியாவே இருக்க முடியாது. நம்ம வீட்டுல எதுக்கு இருக்கிறோம்? வெளியில போனாதான் இறைச்சல். வீட்டுல இருக்கும்போது நிம்மதியா ஒரு சாமி கும்பிட்டோமா, புக் எடுத்து படிச்சோமா, தொலைக்காட்சி பார்த்தோமா, குழந்தைங்க நல்லா படிச்சாங்களா, இதுதானே வேணும். தொடர்ந்து காதுல சத்தம் கேட்டா வாழ முடியுமா ஒரு பகுதியில? அவ்வளவுதான், காதே போயிடும். அதே போல அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் மாசு பாதுகாப்புக்கெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னே தெரியாது. நீங்களே பாப்பீங்கல்ல, இந்த படகு சவாரியில நிறைய பேரை ஏத்தின்னு கொண்டு போய் படகு கீழே விழுந்துச்சுன்னு சொல்லுங்கல்ல. படகு சவாரி வச்சாங்க, உல்லாச படகு சவாரியில் அதிகமான பயணிகளை ஏற்றி சென்றதால் படகு கவிழ்ந்து விபத்து, இவ்வளவு பேர் போயிட்டாங்க அப்படின்னு எத்தனை செய்தி நம்ம பாக்குறோம். அதே மாதிரிதான் இங்க நடக்கும். முதல்ல ஒரு கொஞ்ச நாளுக்கு பாதுகாப்புக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பாதுகாப்பு அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. காசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 100 ஹெலிகாப்டர் பறக்க விட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யார் மேல இருந்து கீழே விழுவாங்க, ஹெலிகாப்டர் மேல விழுந்துச்சா, வீடு மேல விழுந்துச்சா, கூரை மேல விழுந்துச்சா, ஜனங்க விழுந்தாங்களா, இதெல்லாம் பெரிய பெரிய விபத்துகள் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வரதை விட மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க.